தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 28/5/2025 இன்றைய தினார் மதிப்பு, தங்கத்தின் நிலவரம் மற்றும் இன்று குவைத்தில் வந்த முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். இன்றைய ஒரு தினார் இந்தியாவோட மதிப்பு 278 ரூபாய் 46 காசுகள். இன்றைய ஒரு தினார் இலங்கையோட மதிப்பு 978 ரூபாய் 53 காசுகள். இன்றைய ஒரு கிராம் 24 கேரட்டின் தங்கத்தின் விலை 33 தினார் 100 பீல்ஸ். இன்றைய ஒரு கிராம் 22 கேரட்டின் தங்கத்தின் விலை 30 தினார் 300 பீல்ஸ். சவுதியில் துல்ஹஜ் மாத பிறை நேற்று தென்பட்டது. பக்ரீத் ஜூன் 6, 2025 வெள்ளிக்கிழமை ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் துல்ஹஜ் மாத பிறையை காண்பதற்காக நேற்று 27/5/2025 செவ்வாய்க்கிழமை உச்சநீதிமன்றம் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் பிறை தென்பட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மாலையில் வெளியிடப்பட்டுள்ளது. இதேபோல் இந்த வருடம் ஒமானும் துல்ஹஜ் மாத பிறை தென்பட்டதாக நேற்று அறிவித்துள்ளது. துல்ஹஜ் மாத பிறை கண்டதன் அடிப்படையில் சவுதி, குவைத், ஓமன் உள்ளிட்ட அனைத்து வளைகுடா நாடுகளில் இந்த ஆண்டு பக்ரீத் ஈத் அல் அதா பண்டிகை ஜூன் 6, 2025 வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படும். மேலும் அறிவிப்பில் துல்ஹஜ் மாத பிறை அடிப்படையில் இந்த ஆண்டு அரபு தினம் ஜூன் 5, 2025 வியாழக்கிழமையாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் சுமார் 37,000 பேர் குடியுரிமை ரத்து. ஒரே நாளில் நாடு இழந்து தவிக்கும் பெண்கள். குவைத்தில் சுமார் 26,000 பெண்கள் உட்பட 37,000 பேரின் குடியுரிமையை குவைத் மன்னர் ஷேக் மேஷல் அல் அகமது அல் சபா ரத்து செய்ததால் கடும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் முக்கிய நாடுகளில் ஒன்றான குவைத்தில் இப்போது திடீரென பல ஆயிரம் பேரின் குடியுரிமை மறுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள ஒரு சிறிய நாடுதான் குவைத். இது ஈராக்கிற்கும் சவுதிக்கும் இடையே நடுவில் அமைந்துள்ளது. இந்த நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை 50 லட்சத்திற்கு கீழ்தான் இருக்கும். அதிலும் கூட பெரும்பாலானோர் மற்ற நாடுகளைச் சேர்ந்தவர்கள்தான். அதாவது மற்ற மத்திய கிழக்கு நாடுகளைப் போலவே இங்கும் பல்வேறு உலக நாடுகளில் இருந்தும் மக்கள் வேலைக்காக வருவார்கள். அதுபோல பல லட்சம் பேர் குவைத்தில் இருக்கிறார்கள். இதற்கிடையே குவைத்தில் திடீரென இப்போது சுமார் 37,000 பேரின் குடியுரிமை பறிக்கப்பட்டுள்ளது. அதிலும் பெரும்பாலானோர் பெண்கள் என கூறப்படுகிறது. அப்படி திடீரென தனது குடியுரிமையை இழந்த பெண்தான் லாமா. முந்தைய நாள் வரை குவைத் குடிமகளாக இருந்த லாமா இப்போது நாடற்ற நபராக இருக்கிறார். குடியுரிமை ரத்து குறித்து அதிகாரப்பூர்வமாக முதலில் எந்த ஒரு தகவலும் வரவில்லை என்று தெரிவித்துள்ளார். வெளியே சென்றிருந்த லாமா தனது கிரெடிட் கார்டு மூலம் பணம் செலுத்த முயன்றுள்ளார். இருப்பினும் அது ஏற்கவில்லை. விசாரித்ததில் திருமணத்தின் மூலம் பெறப்பட்ட அவரது குடியுரிமை ரத்து செய்யப்பட்டதால் அவரது வங்கிக் கணக்கு தற்காலிகமாக முடக்கப்பட்டது அதன் பின்னரே தெரியவந்தது. இது தொடர்பாக அவர் கூறுகையில், அது எனக்கு பேரதிர்ச்சியாகவே இருந்தது. நான் கடந்த 20 ஆண்டுகளாக குவைத்தில்தான் வசித்து வருகிறேன். எல்லா விதிகளையும் பின்பற்றி சட்டத்தை மதிக்கும் குடிமகளாக இருந்து வந்துள்ளேன். அப்படி இருக்கும்போது திடீரென ஒரு நாள் நீங்கள் குவைத் குடிமகன் இல்லை என சொல்வது சரியான போக்கு இல்லை என்றார். குவைத் அமீர் ஷேக் மெஷால் அல் அஹமது அல் சபா கடந்த 2023 டிசம்பரில் ஆட்சிக்கு வந்தார். அவர் ஆட்சிக்கு வந்த உடனேயே குவைத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தார். சில மாதங்களில் நாடாளுமன்றத்தை கலைத்த அவர் அரசியலமைப்பின் சில பகுதிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாகவும் அறிவித்தார். மேலும் குவைத்தை அதன் உண்மையான மக்களுக்கு சுத்தமாகவும் அசுத்தங்களிலிருந்து விடுவிப்பதாகவும் அமீர் உறுதியளித்தார். அதன் பிறகே அவர் இதுபோன்ற நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டினார். குவைத் குடிமக்களுடன் இரத்த உறவுகளை கொண்டவர்களுக்கு மட்டுமே குவைத் சொந்தம் என்பதே அவரது நிலைப்பாடு. இதன் காரணமாகவே திருமணம் உள்ளிட்ட மற்ற வழிகளில் பெற்ற குடியுரிமையை அவர் ரத்து செய்ய முடிவு செய்திருக்கிறார். இது குவைத் அடையாளத்தை மறுவடிவமைக்கவும் வாக்காளர்களின் எண்ணிக்கையை குறைக்கவும் உதவும். கடந்த சில மாதங்களில் மட்டும் 26,000 பெண்கள் உட்பட 37,000 பேரின் குடியுரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட எண்ணிக்கை. ஆனால் உண்மையான எண்ணிக்கை என்பது இதைவிட பல மடங்கு அதிகமாக இருக்கும் என்றே சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றனர். திருமணம் மூலம் குடியுரிமை பெற்றவர்கள் இரட்டை குடியுரிமை வைத்திருந்தோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. குவைத்தில் திடீரென குடியுரிமையை ரத்து செய்யும் நடவடிக்கை என்பது இது முதல் முறை இல்லை. இதற்கு முன்பும் வரலாற்றில் சில முறை இதுபோல நடந்துள்ளது. ஆனால் ஒரே நேரத்தில் இத்தனை ஆயிரம் பேருக்கு குடியுரிமை ரத்து செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும்.
குவைத்தில் ஏற்கனவே சுமார் 1,00,000 பேர் குடியுரிமை இல்லாமல் நாடற்ற மக்களாக இருக்கிறார்கள். கடந்த 1961 பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடம் இருந்து சுதந்திரம் பெற்றபோது இந்த 1,00,000 குடியுரிமை மறுக்கப்பட்டது. இப்போது அந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. குவைத்தில் உள்ள வெளிநாட்டினர் 1 மாதத்திற்குள் தங்கள் குடும்பத்தினரை திரும்ப தாயகம் அனுப்ப உத்தரவு. குவைத்தில் அதிக சம்பளத்தை காட்டி குடும்ப விசா பெற்ற பின்னர் குறைந்த சம்பளத்திற்கு வேலைகளை மாற்றிய வெளிநாட்டினரின் குடும்பங்கள் 1 மாதத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது விசா பெற தகுதியான சம்பள வரம்பை மீண்டும் 1 மாதத்திற்குள் பூர்த்தி செய்து அவர்களின் நிலையை சரி செய்ய வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. நாட்டில் கடந்த ஆண்டு ஒரு புதிய சட்டம் அமலுக்கு வந்தது. வெளிநாட்டவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையவர்களையும் குழந்தைகளையும் குடும்ப விசாக்களில் அழைத்து வருவதற்கு குறைந்தபட்ச சம்பள வரம்பு 800 தினார்களாக நிர்ணயித்தது. இதைத் தொடர்ந்து 800 தினார் சம்பளம் இல்லாத இந்தியர்கள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர்கள் பலரும் தங்கள் பணி அனுமதி சீட்டில் அதிக சம்பளத்தை காட்டி விசா பெற்றனர். பின்னர் அவர்களது குடும்பத்தினர் குவைத்துக்கு வந்த பிறகு வேலைகளை குறைந்த சம்பளத்திற்கு மாற்றினர். உங்கள் புரிதலுக்காக குவைத்தில் உள்ள சில கம்பெனிகள் தங்களுடைய கம்பெனி ஊழியர்கள் வங்கி கடன் பெற மற்றும் குடும்பத்தினரை அழைத்து வர தேவையான சம்பள வரம்பை பூர்த்தி செய்ய தொழிலாளி மாதந்தோறும் தங்களுக்கு சம்பளத்தை நிறுவனம் வழங்குவதற்கு 1 வாரத்திற்கு முன்னரே குறிப்பிட்ட தொகையினை கம்பெனியில் முன்கூட்டியே கட்டிவிடுவார்கள். இதையடுத்து சம்பளம் போடும்போது சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் குடும்ப விசா அல்லது வங்கி கடன் பெற தகுதியான விதத்தில் தொழிலாளர்களின் வங்கி கணக்கில் முன்கூட்டியே கட்டிய தொகை மற்றும் சம்பளம் இரண்டையும் சேர்த்து நிறுவனம் போடும். இப்படி செய்வதன் மூலம் குடும்ப விசா பெறவோ அல்லது வங்கி கடன் பெற தேவையான தொகையினை ஒவ்வொரு மாதமும் தொழிலாளி வங்கி கணக்கில் கட்ட முடியும். நிறுவனத்தின் அறிவுடன் பலரும் இப்படி செய்கிறார்கள். இது போன்ற விசாக்களை பெற்று பலர் உள்துறை அமைச்சகம் வரவழைத்து அவர்கள் குடும்பத்தினை திருப்பி அனுப்ப 1 மாத காலக்கெடுவை வழங்கியுள்ளதாகவும் அல்லது பழையபடி விசா பெற தகுதியான குறைந்தபட்ச சம்பள வரம்பின் அடிப்படையில் அவர்களின் விசா நிலைமையை மாற்றி அமைப்பதற்கு 1 மாத கால அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு குடும்ப விசா வழங்குவது மீண்டும் அறிமுகப்படுத்தியிலிருந்து தங்கள் குடும்பங்களை அழைத்து வந்தவர்களுக்கு இந்த புதிய உத்தரவு பொருந்தும். இந்திய தூதரகம் என்ற பெயரில் போலி விளம்பரம் குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தோகாவில் உள்ள இந்திய தூதரகத்தின் நிர்வாக உதவியாளர் காலியிடத்தை குறிக்கும் விளம்பரத்தை சில மோசடி செய்பவர்கள் இந்த இணையதளம் மூலமாக என்ற இணைப்பில் வெளியிட்டுள்ளதாக தூதரகத்தின் கவனத்திற்கு வந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தூதரகம் இது போன்ற எந்த ஒரு காலியிடத்தையும் இதுபோல் இணையதளத்தில் வெளியிடவில்லை என்றும் இது போன்ற போலி ஸ்டாம்ப் விளம்பரங்களுக்கு பதிலளிக்க வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. தூதரகத்தின் வேலை உத்தரவாதம் அளிக்கப்படும் என்று கூறி வெளியிட்டுள்ள வேலை தேடுபவர்களிடமிருந்து தனிப்பட்ட தகவலை பெறவோ பணம் பறிக்கவோ முயற்சி செய்யலாம். தோகாவில் உள்ள இந்திய தூதரகத்தில் பெயரில் செயல்படும் இது போன்ற சந்தேகத்திற்கிடமான இணைப்புகள் விளம்பரங்களை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. இது போன்ற போலி விளம்பரக்கு பதிலளிக்க விதமாக எந்த ஒரு தனிப்பட்ட தகவலையும் வெளியிடாமல் அல்லது பண பரிமாற்றம் செய்யக்கூடாது என்றும் காலியிடங்கள் ஏதாவது இருந்தால் அவை தூதரகத்தின் வலைத்தளமான இந்திய தூதரகத்தின் மின்னஞ்சல் மூலமாக தெரியப்படுத்தப்படும் என்றும் கவனத்திற்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறேன். இதுபோல் குவைத்தில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள NPS தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் சகோதர சகோதரிகளே.